சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லு. 5 மாதம் தான் மேம் ஆகுது கல்யாணம் பண்ணி. 5 மாதம் ஆச்சு கல்யாணம் ஆகி. சரி, அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நிச்சயதார்த்தம் எனக்கே பிடிக்கல. நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கப்புறம் பிடிக்கலன்னு ஃபோன் போட்டு சொன்னாங்க. அடுத்தவங்க சொன்னாங்க. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நான் பெயிண்ட் அடிச்சிட்ருக்கேன் மேம். சரி, உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? எனக்கு அப்பா அம்மா கிடையாது. இப்போ இந்த ஒரு 5 மாதம் கல்யாணம் ஆனதுலேருந்து சரியாக என்னால் எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. என்னாச்சு? வந்ததுலேருந்து சும்மா பணம் இல்லாட்டா சொத்தை என் பேரில் மாற்று அப்படிங்கிற ஒரு 4 செவத்துக்குள்ளே பேசுகிறது மட்டும் எப்படின்னா, சொத்தை என் பேரில் மாற்று அப்படிங்கிறத ஈஸ்வரி பேசுகிறாங்க. என்னால் முடியல. ஒரு லிமிட்டு தான் இருக்குமே மேம். முடியல மேம். நான் பக்கத்தில் படுத்துருக்கிறேன், ஆனால் அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எந்த பையன்கிட்ட? அந்த ஒரு பையன் யாருன்னு தெரியல, பேர் வினோத், எம்ஆர்எம் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறப்பையும் அந்த அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. பொறுத்து பார்த்தேன். அப்புறம் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைங்க. நான் இன்னும் பல்ல கடிச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்போ எங்கள் அம்மாயி, எங்கள் தாத்தா, எங்கள் சித்தி முன்னாடி அவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசணும். எங்கள் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு முன்னாடி தான் அவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசணும். அந்த பையன்கிட்ட பேசினேன். ஒன்று நீங்கள் வாழுங்க, இப்போ என்னை வாழ விடுங்க. ஏன்னா எனக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. எல்லாமே வந்து தாய் தப்பிலேருந்து எல்லாம் இந்த பிள்ளைய தான் நினச்சிட்டு இருந்தேன். தூக்க முடியலன்னு சொல்லி தூக்க மாத்திரை போட்டு படுத்துவங்க, இல்லைன்னு தான் சொல்ல மாட்டேன். அப்புறம் ஒரு நாள் தாலியை கழட்டி விட்டாங்க. அதனால் நான் தூக்க மாட்டேன், செத்து போயிட்டுன்னு கூட முடிவு எடுத்தேன். இப்போ கூட நான் வந்திருக்கிறது போகணும், ஒன்று வாழணும், இல்லை நான் ரிட்டன் ஊரை திரும்பக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் வந்து எனக்குன்னு யாரும் இல்லை மேம். உங்கள் 2 பேருக்குள்ள உறவு எப்படி இருக்கு? உங்களுக்கு மனைவிக்கும் உங்களை எப்படி நடத்துகிறாங்க அவங்க? எனக்கு சாப்பாடு போட்டாங்கன்னா இங்கேருந்து இப்படி தள்ளி விடுவாங்க மேம். சாஞ்சி உட்காருங்க. சட்டை வந்து இப்படி போட்டு தள்ளி விடுவாங்க மேம். சாப்பாடுலாம் சரியாக போட மாட்டாங்க, சீக்கார் மாதிரிங்குவாங்க. அதெல்லாம் கேட்டோம்னா வைங்க, நான் அப்படி தாண்டா பேசுவேன் அப்படிங்குவாங்க. ஏன்னா எனக்கு கேட்கறதுக்கு ஆளோட வீட்டில் யாருமே இல்லைங்க. 4 செவத்துக்குள்ளே நடக்கிறதுல மாணவரையாக பேசுவாங்க. சொந்த வீட்டில் தான் இருக்கீங்களா? சொந்த வீடுங்க. எனக்கு அந்த வீடு கொஞ்சம் தோட்டம், அப்புறம் எங்கள் அப்பாவோட நிலம் கொஞ்சம் இருக்குது. நான் யாருக்கும் கொஞ்சம் எந்த துரோகம் நினைக்கிச்சதில்லை. ஆனால் இன்னும் முடிஞ்சு பேசி பார்ப்போம். இந்த பொண்ணு முதல்ல அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசி பார்ப்போம். பேசி பாருங்க மேம். உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைல்ல? என் மேலே நான் திட்டுறது மட்டும்தான் மேம் தப்பு. அவள் தப்பு பண்ணா நான் நீங்கள் வந்து திட்டுவீங்க. பொய் சொல்லி கல்யாணம் பண்ணேன் மேம். பொய் சொல்லணும்னா நகை இல்லானே இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த கட்டடம் பெயிண்ட் அடிக்கிறதுல பணம் வாங்கி வந்ததுன்னா வாங்கி போட்டலாம், செஞ்சு போட்டலாம், நம்ம கொண்டாடி வேறு யாருக்கு செய்யப்படுறோன்னு ஏன் பண்ணேன் மேம். அதுக்குள்ளே 55 நாள் இந்த கல்யாண வேலையாளரை தட்டி அந்த கட்டடம் கையை விட்டு போயிடுச்சுங்க. 3-4 கட்டடம் கை மாறி போயிடுச்சு. பெயிண்ட் அடிக்கிற கட்டம்மா. நான் ஒரு ஓனராக இருந்து இன்றைக்கி வந்து நான் ஒரு சராசரி கூலிக்கு போயிட்டுருக்கேன். எனக்கு கான்ட்ராக்ட் எடுத்தவன் நான் இப்போ வந்து சராசரி ஒரு கூலிக்கு போயிட்டுருக்கிறேன். அதனால் ஒருத்தவங்கள்ட்ட கூட நான் இன்றைக்கி வந்து போக முடியாத நிலைமை, தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்கேன். நீங்கம்மா? பொண்ணோட அம்மா. ஈஸ்வரியோட அம்மாவா? உங்கள் பேர்? இது செல்லம்மா. என்னம்மா பிரச்சனை?
அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதுங்க பாட்டுக்கு டிவியில் போட்டு டிவியை நான் ஆஃப் பண்ணேன், அதை ஆஃப் பண்ணேன். இப்படி ஒரு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு சந்தோஷமாக தான் இந்த பொண்ணு பிடிச்சிருக்குதா மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா சந்தோஷமாக தான் பொண்ணு கொடுத்தேன் நான். 2 பேரும் கலந்து பேசி தான் மேடம் கொடுத்தேன் நான் பொண்ணு. ஒன்றும் சண்டையெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த டிவியில் போய் நான் பார்க்குறேன் இந்த படத்தை, நான் தான் இது சேனல் அமுக்கு வேணும், இப்படி 2 பேரும் சண்டை தான் மேடம். ஆனா அவர் சொல்றது அப்படி இல்லையே. அந்த பையனோட சட்டை பட்டா கூட, உடம்புல பட்டா கூட போய் குளிச்சுட்டு வருவான். அதுவும் உண்டு தான் மேடம். ஏன் அந்த பொண்ணு அப்படி பண்ணியிருக்கு மேடம். அது உண்டு. சாப்பாடு இப்படி தூக்கி போடுவான். ஆமாம் மேடம். ஆமாம் மேடம். அவர் ஒண்ணுமே இல்லை சொன்னீங்க. இல்லை மேடம், இந்த பிரச்சனை இது நடந்துச்சு, இது சோத்தை தூக்கி போட்டால் இந்தா இதை விட மனுஷனா மோசமா நடத்த முடியுமா? சாப்பாடு இப்படி தூக்கி போட்டா யாருங்க சாப்பிடுவாங்க? சாப்பிட்டு மேலே மோதிச்சுன்னா குளிச்சுட்டு வருமா. சோப்பு போட்டால் பிளாஸ்டிக் பைய கட்டி சோப்பு போடுவோம். முதுகு வலி என்னால் தாங்க முடியல மேடம். முதுகு வலி என்னால் தாங்க முடியல மேம். மூ எடுத்து தடவி விடுங்க. பேப்பர் கையில் சுற்றிக்கிட்டு, கைப்படக்கூடாது, பேப்பரில் சுற்றிக்கிட்டு போட்டு நம்ம இந்த இதுக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் அண்ணன் பையன் எங்கள் அண்ணன் பையன் அவன் வந்து நான் தேய்ச்சிக்கிறேன்னு சொல்லி அவனாக வந்து தேய்ச்சி. உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம், இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு நான் சத்தம் போட்டேன் மேடம். சத்தம் போட்டீங்களா? என்ன சொல்றாங்க பொண்ணு? இந்த பக்கம் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சத்தம் போட்டேன் மேடம். சரிப்பா, கல்யாணம் ஆகி 5 மாசம் ஆச்சுல, எப்போலேருந்து இப்படி இருக்கா? எப்பவுமே இப்படிதானா? கல்யாணம் கழிஞ்ச கல்யாணம் ஆன புதுசுல கல்யாணம் வந்து 10 நாள் தான் மேம் என் கூட நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு மேம். நடக்க ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு வெறுப்பு தட்டி தான் நான் முதல்ல ஃபஸ்ட்டு தூக்கப்பட்டது. நீங்க அமைதியா இருப்பீங்க, அந்த பொண்ணு தான் எல்லா கொடுமையும் பண்ணுது. மேம் நானும் வந்து திட்டுறேன் மேம். வெளியே வந்து நான் திட்டுவேன் மேம், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். மரியாதையாக நடந்துக்கு ஈஸு. ஏன்னா எப்படி வெளியே வந்து எவ்வளோ நல்ல பிள்ளை மாதிரி நடிக்கிறியோ அதே மாதிரி உள்ளுக்காரையும் இருந்துக்கு ஈஸு அப்படின்னு நான் திட்டுவேன். திட்டலாம், அது நியாயமான விஷயம் தானே. அதை வந்து திட்டுறதுக்கு என்ன சொல்லுது, 4 பேர்த்து முன்னாடி வந்து மேம் அப்படியே அழுத மாதிரி வெடுக்குண்டு என்ன திட்டிக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு. நான் வெளியே வந்தோடனே சோறு போட்டுங்கன்னா இப்படி போட்டு இப்படி தள்ளி விடும் மேம். தள்ளி விடும்போது நான் வெளியே வந்து மரியாதையாக நடந்துக்கிறதா தான் நடந்துக்கு. இல்லைன்னா உங்கள் அம்மாட்ட கூப்பிட்டு சொல்கிறேன், இல்லைன்னா உங்கள் அம்மாட்ட இப்படி தான் நடந்துக்கணும் உங்கள் அம்மாட்ட சொல்லு அப்படின்னு நான் சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுவேன். ரூமுக்குள்ள ஒரு மாதிரியும் வெளியில இன்னொரு மாதிரியும் இருக்கு. எஸ் மேம், நீங்கள் வேணுமா வந்து பாருங்க மேம். எது வேணாம், பீரோவில் அதோட சட்டை தனியாக இருக்கும். என் சட்டையில தூக்கி வெளியே வீசி எறிஞ்சிருச்சு. அதோட பெட்ஷீட்டு கூட உரசக்கூடாதுன்னு சொல்லி அந்த பெட்ஷீட்டு இன்னமும் அது என்ன அந்த ஆங்கர் இருக்கு இல்லைங்கண்ணா, அதில் மாட்டி விட்ருக்குமே. பெட்ஷீட்டு தலைவாணி அதோட இது மட்டும் தனியாக இருக்கும், பாய் மட்டும் ஒன்று தனியாக இருக்கும். நான் அந்த மெத்தையில் படுத்துருந்தேன்னா அந்த மெத்தையில் அவங்க வந்து தொடக்கூடாது அப்படிங்கிறாங்க மேம். நீங்கள் வெயிட் பண்ணி இந்த பையன் சொல்றத பார்த்ததுன்னா வீட்டுக்குள்ள அந்த பொண்ணு இவரை ரொம்ப மரியாதை குறைவா நடத்துறா சொல்றாரு. வெளியே ஒரு மாதிரி இருக்கா, நடிக்கிறா, உள்ள வந்ததுன்னா தப்பா நடந்துக்கிறான்னு சொல்றாரு. அவங்க அம்மா இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பொண்ணுக்கு வினோதுங்கிற ஒரு பையனோட தொடர்பு இருந்திருக்கு, இப்போ இருக்கு சொல்றாரு. ஆனா அவங்க அம்மா அப்படி ஒரு பையனை தெரியவே தெரியாது சொல்றாங்க. கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிங்களா கேட்டா இல்ல, விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணாவ சொல்றாங்க. இந்த பொண்ணு என்ன சொல்ல போறா, அவளோட நியாயங்கள் என்ன கேட்டு பார்க்கலாம். ஓகே, என்னம்மா பிரச்சனை ஈஸ்வரி? 10th முடிச்சேன் மேடம். அதுக்கப்புறம் அம்மா வேலைக்கு அனுப்பிவிட்டாங்க. ரொம்ப கஷ்டம், வீட்டுக்கு சாப்பாடுக்கல, வேலைக்கு அனுப்பிவிட்டாங்க. சரி வேலை பார்த்தீங்கன்னா அப்புறம் தொடக்கமாக லவ் பண்ணேன். அம்மாவுக்கு பிடிக்கல, அம்மா லவ் பண்ணக்கூடாது. அவர் பேர் என்னம்மா? வினோத். அவர் என்ன வேலை பண்ணுறாரு? கேட்ரிங் படிச்சிருந்தாங்க. அப்போதைக்கு பண்ணுறப்ப படிச்சிருந்தாங்க. அம்மா பண்ணக்கூடாது ஆன் பண்ணி விட்டாங்க. மறுபடியும் அவரே வந்து பொண்ணு கேட்டார், தாங்க நாங்கள் நல்லா வச்சுக்கிறோம். அப்போ அம்மாவுக்கு வினோத் தெரியும்? தெரியும், ஏற்கனவே பேசியிருக்காங்க. டோட்டல் ஃபேமிலி அம்மாவுக்கு வினோத்தோட பேசியிருக்காங்க. பொண்ணு கொடுங்க, நான் நல்லா வச்சுக்கிறேன், காப்பாற்றுவேன் அப்படின்னு. இல்லை நீ வேறு ஜாதி, ஒன்றுமே பண்ணக்கூடாது, ஒழுங்காக போயிடு அப்படின்னு மிரட்டி அனுப்பிவிட்டாங்க மாமா எல்லாம் சேர்ந்து. அவர் அதுக்கப்புறம் பேசுறதே இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கடையில் பேசினார், கல்யாணம் பண்ணிக்கலாம் போயிடலாம் அப்படின்னு. அம்மாட்ட போய் சொன்னேன், இப்படி சொல்கிறாங்கம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா, நல்லா இருப்பேம்மா அப்படின்னு. பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வீட்லேயே அடைச்சி வச்சுட்டாங்க மேடம். வீட்லேயே சாப்பாடு வெளியே விடவே மாட்டாங்க, வீட்லேயே அடைச்சி வச்சுட்டாங்க. சரி ஒரு வாரத்தில் மறுபடியும் இன்னொரு யாரையும் கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. வந்து பேசியிருந்தாங்க. சொன்னேம்மா பிடிக்கலம்மா மாப்பிள்ளைய, நான் அவரே கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா, மறுபடியும் ஃபோனில் பேசி என்னை கூட்டிகிட்டு போங்க, இருக்க முடியல அப்படின்னு சொன்னேன் மேடம். அப்படின்னு சொன்னாங்க மேடம். திரும்பி இவர் யாருன்னே தெரியல, வந்தார், பொண்ணு கேட்டார், 2 வாரத்தில் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவர் கல்யாணம் பண்ணுறப்ப சொன்னார், நான் வந்து 20 லட்சத்தில் நிலம் வச்சுருக்கேன், வீடு சொந்த மாடி வீடு கட்ட போகிறேன், சொந்த பைக் வச்சுருக்கேன், 5 பவுன் சவரன் உனக்கு போகிறேன், நானும் காலேஜ் 12th படிச்சிருக்கேன், காலேஜ் சேர்னேன், ஆனால் சேர முடியல, நான் இத்தனை போய் சொன்னார் மேடம். ஆனால் அது எல்லாம் உண்மை கிடையாது.
நிச்சயத்தப்ப 5 பவுன் நகை போட்டாங்க மேடம். போட்டு 2 நாளில் கருத்து போச்சு. கொஞ்ச நாள்லயே கருத்து போச்சு ஒரு சைடில். நானும் ஃபோன் பண்ணி சொன்னேன், அம்மா கருக்குதும்மா செயின் என்னன்னு தெரிலம்மா அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை அது ஒன்றும் இல்லை, அது அப்படி வேற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. அது வேற மாதிரி பவுனு கொஞ்சம் செம்பு கலந்துருக்கு, அப்படி தான் இருக்கணும். பக்கத்து வீட்டில் போய் காமிச்சு சுத்த கவரிங் சொன்னாங்க. ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, உங்கள் அம்மா தான் அப்படி சொல்லி போட சொல்லி உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க, நான்லாம் ஒன்றும் கிடையாது, என் மேலே பிரச்சனை கிடையாது, உங்கள் அம்மா போட சொன்னாங்க, அப்போ உங்கள் அம்மா நீ கேட்டுக்கோ அப்படின்னு மிரட்டினாங்க மேடம். நான் அவங்கள கூப்பிட்டு ஊர்த்தக்காரங்க வச்சு ஒரு ஊர்க்காரங்க கேட்டேன், இப்படி அம்மா பண்ணிட்டாங்க, தப்பானது பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் வச்சு பேசுங்க என்னான்னு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்ப, உங்களுக்கு தேவையா, என் பொண்ணு பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லாம் வெளியே போய்க்கோங்க அப்படின்னு சொன்னாங்க மேடம். அவரை கூப்பிட்டு நான் பேசினேன், உங்கள்கிட்ட சொத்து இருக்கா இல்லையா, ஏன் அப்படி போய் நகை போட்டீங்க, உண்மையை சொன்னால் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஏன் உங்களுக்கு போய் சொல்லி, எல்லாம் உங்கள் அம்மா தான் போய் சொல்ல சொன்னாங்க நகை இருக்குன்னு சொல்லி அப்படின்னு முடிஞ்சிருச்சு மேடம். அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணாங்க. சரி போனது போயிட்டு போகுது, நகை வச்சு நான் கல்யாணம் பண்ண போகிறேன், உண்மையாக நீங்கள் இனிமேல் சம்பாரிச்சா நம்ம சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போய் கொஞ்சம் நாள் 10 நாள் நல்லா வச்சுருந்தாங்க. மித்த நாள் 10ஆம் நாள் என்ன பண்ணாங்க, பணம் எரிஞ்சிட்டு இருக்கு மேடம், பக்கத்துலேயே சுடுகாடு வீட்டுக்கு பக்கத்தில், பணம் எரிஞ்சிட்டு இவர் பாட்டுக்கு ஓடி போய் அங்கே உட்காந்து அழுகுறாரு தானாவே. எனக்கு பயம், என்னடா பணம் வேற எரியுது, பக்கத்தில் உட்காந்து அழுகுறாரு அப்படின்னு. உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா அப்படிலாம் பண்ணுறாருமா, பயமாக இருக்குமா, பணம் பக்கத்தில் எரியுதுமா, இப்படியே பண்ணிட்டு இருக்காருமா, என்னன்னு தெரிலம்மா அப்படின்னு சொன்னேன் மேடம். ஒன்றுமே அவங்க கண்டுக்கல. மறுபடியும் அவர் மயக்கம் அடைஞ்சிட்டார். மறுபடியும் கையை பிடிச்சி கொண்டு வந்து வீட்டில் உட்காந்து மறுபடியும் என்ன பண்ணார், பேசிட்டு இருக்கப்ப அடிச்சுக்குவார், சிவராக போய் சிவராக அடிச்சுக்கிட்டாரு. என்னம்மா இப்படியே பண்ணிட்டு இருக்காம்மா, என்ன தெரிலம்மா சொல்லி முடிச்சாச்சு மேடம். கொஞ்ச நாள் என்ன பண்ணார், ஃபோட்டோ செல்லு வச்சுருந்தார், அந்த செல்லை எடுத்து பார்த்தேன். அந்த செல்லில் நானும் அவரும் இருந்தார், தப்பாக ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருந்தார். நான் கேட்டேன், இப்படிலாம் பண்ணலாமாங்க அப்படி, உன் பொண்டாட்டி தானே, செல்லை பிடிச்சி நீ மித்த டைமில் நான் பார்த்துக்க. உனக்கு தெரியாமல் எப்படி அவர் எடுத்தார் தெரியல. வீடு ஃபுல்லாக பானை இருக்குது மேடம், பானையில் ஓட்டை போட்டு வச்சுருக்காரு. உங்கள் மருமகன் வந்து சுடுகாட்டில் போய் எரியறது பொண்ணு பக்கத்தில் உட்காந்து அழுவாரா? தெரியாதுமா, அதெல்லாம் எனக்கு தெரியாதா? உங்கள் பொண்ணுக்கு அபார்ஷன் ஆச்சா? இந்த இப்போ சுருக்கு போட்டப்போ மேடம். எப்படி உங்கள் மருமகன் வந்து வயிற்றுலேயே மிதிச்சு அபார்ஷன் ஆயிடுச்சு? எனக்கு இங்கே தெரியாது, நான் வீட்டில் இருந்தேன், இப்படி சுருக்கு போட்டுக்கிட்டாரு மருமகன் அப்படின்னாங்க. 100 நாள் வேலைக்கு போனதும் அங்கே போன் வந்துச்சு, நான் கையெழுத்து போட்டு இப்படி போகிறேன். தெரியுமா தெரியாதா அபார்ஷன் ஆனது? தெரியும். சரி, எதனால அபார்ஷன் ஆச்சு? அந்த உதச்சி விட்டாப்லையா? உதச்சாருல. சரி, அப்புறம் ஆம்புலன்ஸ்ல உங்க மருமகன் உங்க பொண்ணை என்ன பண்ணாரு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரியாது. ஆஸ்பத்திரிக்கு போனீங்கல்ல, போனேன். அங்க என்ன பண்ணாரு? அங்க போய் குளிக்க சேரிக்கிட்டு இருக்குது, இந்த கையை கட்டிட்டாங்க, அந்த 2 காலை கட்டிட்டாப்ல. எதுக்கு காலை கட்டணும்? ஒரே கத்து, இந்த பெட்டெல்லாம் உருட்டுறாரு. அது எதுவுமே நடக்கல சொன்னீங்க, அது பொண்ணுதான் தப்பா நடந்துக்கிறா சொன்னீங்க. இவரும் தப்பா நடந்தாரு, இவரும் இந்த பிள்ளையும் தப்பா. எதுக்கு உங்க மருமகனுக்கு இப்படி கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்றீங்க? கண்மூடியில சப்போர்ட் இல்ல மேடம் சொல்லு. அப்புறம் அபார்ஷன் ஆயிருக்கு, வயித்துல மிதிச்சு, எவ்வளவு கோவம் இருக்கணும் உங்களுக்கு. அப்புறம் எப்படி பண்றீங்க? வாமா, 2 பேத்து மேலுமே தப்பு இருக்கு மேடம், 2 பேத்து மேலே தப்பு இருக்குது. வந்து உட்கார். 2 பேத்து மேலேயுமே தப்பு இருக்குது. இது எனக்கு தெரியாது, அப்புறம் போய் தான் சொன்னாங்க. எதுக்குமா உங்க அம்மா அப்படி சப்போர்ட் பண்றாங்க? அந்த எனக்கு ஒண்ணு தெரியல, எவ்வளவு அழுது எவ்வளவு கஷ்டம். உண்மையை சொல்லுமா. ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. சொல்லுமா, உண்மை என்ன காரணம் சொல்லு. சாமி அப்படி பரவாயில்ல சொல்லு, நீங்க பேசாம இருங்க, பேசாம இருங்க. நீங்க அவருக்கே சப்போர்ட் இல்லைங்க மேடம். ஏன் தெரியல மேடம். உனக்கு தெரியும் ஏன்? இல்ல மேடம், நான் கேட்டேன், என்னம்மா பிரச்சனை, என்ன பெத்த புள்ள தானேம்மா, கொஞ்சம் பாருமா காரணம் கொடுமா அப்படின்னு. மேடம் அப்படிலாம் இல்ல மேடம், நான் செத்து வளர்த்தது போய் நான் அவருக்கு சப்போர்ட் கேட்க முடியாது. உட்கார்ந்ததுல இருந்து அவன் மேலதான் தப்புன்னு தான் சொல்றீங்க. இல்ல மேடம், 2 பேத்து நீங்க அபார்ஷன் ஆயிருக்கு அந்த பொண்ணை மிதிச்சு, இதை விட ஒரு கொடுமை இருக்க முடியுமா? நான் 100 நாள் வேலைக்கு போய் பிள்ளைங்களை நான் பிள்ளைங்களை நீங்க வந்து என்ன சொன்னீங்க? தட்டை தள்ளி விடுவா, ஆமா ஆமா சொன்னீங்க, இவதான் தப்பா நடந்துக்கிறா சொன்னீங்க. ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்க? சொல்றேன் மேடம், அதுதான் இப்ப நீங்க இருக்கீங்க சொல்றேன் மேடம். தட்டுல சோறு போட்டா நம்ம கணவனுக்கு கூட வந்து சோறு போட்டா வினோத் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது மேடம், எனக்கு தெரியாது. போய் சொல்லாதமா, எனக்கு தெரியாது. முசுல நீ பேசல. நான் பேசவே கால ஒத்துக்கமா, பார்க்கவே இல்ல. நான் பார்க்கவே இல்லை, என் பிள்ளைங்கள அறிய நான் பார்க்கவே கிடையாது. கட்டி தர மாட்டேன் சொன்னீங்களா இல்லையா? அப்புறம் எப்படி நான் லவ் பண்ண தெரிஞ்சிச்சு? நானு முசிறி படம் அப்புறம் எப்படி நான் லவ் பண்ண தெரிஞ்சிச்சு உனக்கு? நான் லவ் பண்ணது எப்படி? உங்க பெரிய மாமா வந்து என்கிட்ட சொன்னாரு, அவ அப்படி லவ் பண்றா, அவ லவ் பண்றா,
அப்படின்னு சொல்லவும் தான் அம்மா நானும் நீங்களும் மூச்சு பெரிய விடாம மாமா இருந்தேன். முசிறிக்கு வந்தீங்க, நேருக்கு நேரா பாத்துறீங்க லவ் பண்றத, நின்னு பேசுறத. மாமா கூப்பிட்டு அந்த பையனை கண்டிச்சாரு, பொண்ணு கொடுங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ சொன்னியா இல்லையா? வினோத்து கூட என்னை பார்க்க வந்து பொண்ணு பார்க்க வந்து அவர்கிட்ட சொன்னியா இல்லையா? ஏற்கனவே பொண்ணு கேட்டாங்க, நான் கட்டி தர மாட்டேன், வேற ஜாதினா விட்டுன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கீங்க. இப்ப எப்படி தெரியாதுங்கிறீங்க நீங்க? எனக்கு தெரியாது, பெரிய மாமா தானே சொன்னாரு, உங்க அக்கா வீட்டுக்காரர் தானே சொன்னாரு என்கிட்ட சொன்னது வந்து மரபுருவா சொன்னாரு. அது அவகிட்ட சொல்ல வேண்டாம், நீங்க இருங்கன்னு நீங்களும் சொன்னாரு. பேசிருக்கேம்மா, நீங்களும் பேசிருக்கீங்க. ஏன் உங்க அம்மா ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்றாங்க? தெரியல மேடம், அது அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். பெத்த பிள்ளைக்கு சப்போர்ட் வந்து ஒரு 4 மாசத்துல ஒரு குடும்பம் பண்றாரு. மேடம் இப்போ ஒரு கணவன் வந்திருக்காரு, அந்த கணவனுக்கு அவருக்கு ஒரு தப்பாவே செஞ்சிருக்கட்டும், நம்ம பக்கத்துல நின்று சாதம் போட்டு சாப்பிடுங்க, சண்டை அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. நான் இருக்கையில மேடம் பேசிட்டு இருக்கையில அப்படின்னு நாக்க கடிச்சு செருப்பு தூக்குறாப்புல போதுங்க மேடம். மருமகனுக்கு ஒரு மாமியால நிக்க சரிம்மா மேடம். சரிம்மா, நான் அது உண்மையா இல்லையான்னு கேளுங்க. உண்மைதாம்மா, அது நான் இப்ப பண்றேம்மா. அதுக்கு முன்னாடி நாங்க சந்தோஷமா கேளுங்க இருந்தோம் இல்லையா? மேடம். அது எனக்கு அதுக்கு பிடிக்கல முன்னாடி மேடம். நம்ம பெத்த இங்க பத்தி பேசுங்க. அதுக்கு முன்னாடி நான் சந்தோஷமா இருந்தனாலே உங்க கண்ணு நம்ம கிட்ட ஒரு தம்பி இருக்கானா இல்லையா? இல்ல, நம்ம நான் தம்பிக்கு ஒரு கேட்க நீ பேசுங்க, நாங்க உங்களுக்கு பேச சொல்றேன். அதுக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்தா ஒன்னா பைக்ல தோல் கை போட்டு நீங்க சோறு படாதுக்கு என் புருஷன் சோறு படாம பாக்க வச்சு சாப்பிடுறீங்க நானுதானா இல்லையா? ஆமா சொன்னேன். ஏன் இப்ப பண்றேன், இப்ப ஏன் நான் பண்றேன்? அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் யார் மேல தப்பு இருக்கு. அதனால இப்பதானே அவ மாறினா, அவ இப்பதானே மாறி இருக்கா. சரியா மாறி இருக்கியா? நீ ஏன் சோத்த தட்டுல போட்டு இப்படி தூக்கி எறிகிற, மேல மோதனா பக்கெட்ல குளிக்கிற? அது இப்பதான் ஏன் செய்யற? அது ஏன் அவர் மேல தப்ப விடுது. அவர் எப்படியாப்பட்ட ஆளுன்னு புரிஞ்சுக்கோமா. ஒரு பெத்த பிள்ளைகிட்ட பேசினாதான் அவர் எப்படியாப்பட்ட ஆளு. நீ பேசவே நான் சொல்றேன் கேளு, கணவன் வந்து நொண்டியா இருந்தாலும் சரி நுடருமா இருந்தாலும் சரி அவரை கடைசி வரைக்கும் நம்ம காப்பாற்ற. கொஞ்சம் உங்க பொண்ணு என்ன சொல்றா கேளுங்க. சொல்லுங்க. வயித்துல மிதிச்ச அந்த பொண்ணுக்கு அபார்ஷன் ஆயிருக்கு. அது உண்டு என்னால கேட்டுட்டு தாங்கிக்க கூட முடியல. என்னமா பண்றீங்க? ஒருத்தர் அழுவுல மேடம், என்னை பார்த்துட்டு ரத்த ஊத்திட்டு ஒண்ணு இல்லாம நிக்கிறேன். தாய் மாமன் அக்கா வீடு இல்லையா? நீங்க பேசுறீங்க உன் பக்கத்துல நான் உட்கார்ந்து இருக்கலாம். ராமகல்ல வந்து ஒரு வார்த்தை என்ன பண்ணுது, என்ன வயிற்று வைக்கல, ஒரு வார்த்தை கேட்கலையப்பா. நீ தான் சொன்னதானே சாமி, மேடத்துக்குள்ள மறைக்காத. இன்னும் எனக்கு இன்னும் 2 பொண்ணு இருக்குது கட்டி கொடுக்குறாப்புல. நானும் அந்த பொண்ணை கட்டி கொடுக்கணும். இன்னும் ஒரு பேச மாட்டேன் மேடம். சுடுகாட்டுல போய் ஒருத்தர் எரியறது பொணத்து பக்கத்துல அழுதுட்டு இருந்தா அவளுக்கு பயமா இருக்குமா? அது தெரியாது மேடம். எல்லாம் தெரியாது. தெரியாது. பொண்ணை வளர்த்து கட்டி கொடுத்தா அவங்க பாரம் முடிஞ்சது அப்படின்னு இல்லை மேடம். மேடம் 2 இதுக்கு முன்னாடி 2 கட்டி கொடுத்துருக்கேன் மேடம். அழுவலையாமா? கஷ்டப்படுறதுதான்மா. பையன் வேணும் பொண்ணா பெத்துக்கிறீங்க. இல்ல மேடம், எங்க அம்மா அதுக்கப்புறம் இப்படி தள்ளி விடுறீங்க. அப்படிலாம் தள்ள மேடம். அவர் ஒரு மாதிரியா சொல்றாங்க, அம்மா ஒரு மாதிரி சொல்றாங்க, இந்த பொண்ணு வேற விதமா சொல்லுது. யார் சொல்றத நம்பர்? உங்க மனைவிக்கு அபார்ஷன் ஆச்சா? ஆமாங்க. எப்படி அபார்ஷன் ஆச்சு? ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போகும்போது கால் பட்டுருச்சுனாங்க. ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போய் கால் பட்டுருச்சுட்டாங்க. எப்படிமா அபார்ஷன் ஆச்சு? அவர் அடிச்சிட்டார் மேடம். ஆம்புலன்ஸ்ல போகும்போது கால் பட்டு அபார்ஷன் ஆகுமா? மேம் கால் பட்டுச்சு, எங்க அண்ணன் தான் மேம் சொன்னாரு. உங்களுக்கு தெரிய கூட சத்தியமா எனக்கு தெரியாது மேம். தெரியாம கால் பட்டுன்னா அவளுக்கு அபார்ஷன் ஆயிடும். மேம் உண்மையிலுமே மேம் தெரியாம தான் மேம் கால் பட்டுது. ஆம்புலன்ஸ்லயும் அவ்வளவு அமக்கலம் பண்ணீங்க? மேம் எனக்கு தெரியவே தெரியாது மேம். இல்லங்க, என்ன காரணத்துக்கு தூக்கு போட்டீங்க? ஒரு காரணம் இல்லை, என்ன அடிச்சது நீ காரணம் தூக்கு போட்ட. அப்ப எதுக்கு தூக்கு போட்ட? நான் அடிச்சு அடிக்க கிடையாது மேம். வேணுமா நீங்க எங்க அண்ணியை கேளுங்க மேம். திட்டிட்டு நான் உடனே போயிட்டேன் மேம். எதுக்கு தூக்கு போட்டீங்க? நான் இவங்க தாலி கழட்டி போட்டதுனால வந்து இப்ப மனவருத்தினால தான் மேம் போட்டேன். எனக்கு எரியற இடத்துல எதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க? மேம் அங்கெல்லாம் போய் அழுவ மாட்டேன் மேம். இல்ல மேடம், நல்லா போய் சொல்றாங்க மேடம் இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. உண்மையிலேயே சொல்றேன் மேம். எதுக்கு எப்படி நீங்க 2 பேரும் இருக்கிறத வீடியோ எடுத்தீங்க? அந்த பானைக்குள்ள என்ன இருக்கு? வீட்ல இருக்கிறது பானையில எல்லாம் என்ன இருக்கு? ஸ்பீக்கர் தான் மேம் இருக்கு. சரி, எப்படி வீடியோ எடுத்தீங்க நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறத? எப்ப மேம்? எப்பவா? ரெக்கார்டு தான் மேம் போட்டிருந்தேன். எதுக்கு ரெக்கார்ட் போட்டீங்க? மேம் அவங்க வந்து நான் பேசினது எல்லாமே ரெக்கார்டு போட்டு அவங்க வீட்ல காமிச்சாங்க மேம். அப்ப வீடியோ எடுத்து காமிப்பீங்களா? அவங்க மேம் இல்ல மேம் வீடியோ எடுத்து இல்ல மேம். புருஷனா நீங்க? இல்ல மேம், அவங்க வந்து ரெக்கார்டு நான் இப்போ வந்து அன்னைக்கு பாசமா பேசுனாங்க மேம். பாசமா பேசுற அன்னைக்கு தான் நான் யோசனை பண்ணேன், பாசமா பேசுறாங்க ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் மேம் நான் வெளியே, ஏன்னா இவங்க ரெக்கார்டை ஆஃப் பண்ணிட்டு என்னை திட்டுவாங்க மேம். நான் ஏதாச்சும் சொல்லும் போது மட்டும் ரெக்கார்டை ஆன் பண்ணி விட்ருவாங்க மேம். உடனே போட்டு காமிச்சாங்க. நான் சரி நான் என்ன பண்ணுறது, என்கிட்ட செல்லு எதுவும் இல்லைங்க. என்கிட்ட எந்த செல்லுமே கிடையாது, இந்த உடஞ்ச செல்லு தான் இருந்தது. உடஞ்ச செல்லை வச்சுட்டு நான் எதுவுமே பண்ண முடியல. நான் புதுசாக செல்லு வாங்கலனாலும் இது பண்ணுறது இல்லைங்க. நீங்க எதுக்குங்க நீங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தது கேமரால எடுத்தீங்க? கேமராவெல்லாம் வீடியோலாம் எடுக்கல மேம். அப்புறம் என்ன எடுத்தீங்க? ரெக்கார்டு தான் மேம் போட்டிருந்தேன். என்னமா பண்ண எடுத்தாங்க மேடம். பார்த்த உடனே எதுக்கு செல்ல உடைச்சிங்க?
அவ்வளவு பெரிய செல் டச் செல் எதுக்கு நீங்க உடைச்சீங்க காரணம் இல்லாம? அது அது வந்து அவங்க தம்பி இருந்தாங்க மேம், கேளுங்க மேம். அவங்க திட்டின ஒரு எதுக்கு காரணம், உடைச்சீங்க? அவங்க திட்டின ஒரு காரணத்தினால தான் மேம். என்ன திட்டினதுக்கு அவங்க உடைப்பாங்களா வந்து செல்ல? திருவிழாவுக்கும் வந்திருந்தாங்க மேம். அவங்களுக்கு எல்லாருமே வந்திருந்தாங்க மேம். தொட்டிந்திருவிழாவுக்கு எல்லாருமே மேக்ஸிமம் வருவாங்க. வேணுமா கேளுங்க மேம். இல்ல மேடம், இதை பார்த்த உடனே தான் தம்பி, நான் சின்ன தம்பி, அவன்கிட்ட சொல்லக்கூடாது, அவனை தப்பா நினைச்சுக்குவான், தங்கச்சி சின்ன சொல்லக்கூடாதுன்னு ஒரு கிட்டத்துக்கு உடச்சிட்டாரு மேடம். அதே உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், செல்ல இல்ல உடச்சு விட்டாங்க. சொன்னாங்களா? சொன்னாங்க மேடம். செல்ல உடச்சு உடைச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. செல்ல உடச்சது ஆனா இந்த விஷயம்னு சொல்ல மேடம். இந்த அம்மா விஷயம் சொன்னாப்பா, நான் சொன்ன மேடம், எல்லா கசையும் எனக்கே போட்டேன். அம்மா சொன்னாப்பா, அவங்க அப்பா சொன்னா, உங்க கூட நான் அப்பவே பேச மாட்டேன் மேடம். எப்ப என்ன ஒரு இத்தனை பிள்ளைங்களுக்கு அப்ப என்ன எப்ப கீழ்த்தரமா நடத்துறானோ உங்க அம்மானு கூப்பிட மாட்டேன், அப்பா தான். உனக்கு என்னம்மா சந்தேகம்? சந்தேகம் மேடம், இவரு பொய் சொல்லி நிறைய கட்டிட்டாங்க மேடம். அம்மாவுக்கும் தெரியும், எல்லாம் பொய் சொல்லி அம்மாவும் அம்மா அதோட இருந்தார். அம்மா உடனே எதுக்காக அப்படி? எதுக்காக ஏதோ சந்தேகம் இருக்கும் உனக்கு. என்னது அது? சொல்லு. தெரியல மேடம். ஆனா அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேனே. கொஞ்ச நேரம் பைக்கை தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னங்க பைக் நம்மளோடது இல்லையாங்க அப்படின்னு டிவி கட்டல அவர்கிட்ட நேரா போய் பேசினேன். ஏங்க ஆபீசர் பைக்கை தூக்கி கொடுத்துருக்காரு, இன்னும் டியூ ஃபுல் பைக்னா சொந்த பைக் மேடம். அப்புறம் கொஞ்ச நேரம் தோட வாங்கிட்டாரு மேடம். உங்க அம்மா சொல்றாங்க தோட கழட்டி கொடு, நீ சம்பாரி, நான் உன் நம்பி தோடு தரேன், நான் தர மாட்டேன். உடனே போன் பண்ணி தோட்ட குடியா, நான் சாட்சியா? உங்க அம்மா சொன்னாங்களா தோட? சோத்து நாத்தா சாட்சியா அப்படி சொல்லி தோடையும் கட்டி. உங்க அம்மா நகை போட்டாங்களா கல்யாணத்துக்கு? போட்டாங்க மேடம். அதைத்தான் கழட்டி கழட்டி கொடுத்துட்டேன் மேடம். அம்மா உட்காருங்கம்மா. நீங்க யாருமா? சித்தி. சித்தின்னா உங்களுக்கு தங்கச்சியா? யாரு சொல்றது உண்மைமா? இவங்க ஒரு மாதிரி சொல்றாங்க, இவங்க ஒரு மாதிரி சொல்றாங்க, அவங்க ஒரு மாதிரி சொல்றாங்க. அப்பெல்லாம் என்ன மேலே சொல்றது? நீங்க சும்மா இருங்கம்மா. அழுவ கூடாது. வாழ்க்கை வந்து ரெண்டு பேரும் வாழ்ற வாழ்க்கை. சொன்ன மேடத்துக்கிட்ட நீ அழுவாத. நீ எதுக்கு அழுவுற? என்ன சொல்லுங்க? என்னம்மா உண்மை? என்ன அவர் பண்றது தப்பு தான் மேடம். ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி விசாரிச்சீங்களா அவரை பத்தி? கல்யாணத்துக்கு முன்னாடி விசாரிக்கல மேடம். எல்லாம் முடிச்சுட்டு எங்க அக்கா போய் விசாரிச்சிச்சு. முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னாங்க உங்களுக்கு பொண்ணே கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. எல்லாமே சொன்னாங்க. அது என்னன்னு தெரியல. ஆனா பொண்ணே கொடுக்க கூடாது. உண்மையை மட்டும் பேசுறதானே பேசுங்கம்மா, இல்லன்னா பேசாதீங்க ப்ளீஸ். அவங்க வந்து வேலை வெட்டிக்கே போக மாட்டாரு, ஊரை சுத்திக்கிட்டே அலைவாரு. அதனால பொண்ணே கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க மேடம். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. இல்ல மேம், வேலைக்கெல்லாம் போவேன் மேம். வேணுமா கேட்டு பாருங்க மேம். கொஞ்சம் பேசாம இருப்பா. சொல்லுங்கம்மா. அதுக்கப்புறம் சொன்னாங்க அப்படின்ட்டு. அது சரின்ட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் சொல்றீங்களேன்னு சொல்லி கல்யாணத்தை முடிச்சு வச்சாச்சு. முடிச்சு வச்சதுக்கு அப்புறம் பார்த்தா இவங்களுக்குள்ளேயே பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. சரிம்மா, இப்போ அவர் முதல்ல வந்துட்டு என்ன சொன்னார்னா, என் மனைவி என்னை ரொம்ப தப்பா நடத்துறா, மரியாதை குறைவா நடத்துறா, வீட்டுக்குள்ள என் கை பட்டதுனாலே போய் குளிச்சுட்டு வரா, சாப்பாடை வந்து இப்படி தூக்கி வீசிறி அடிக்கிறா எல்லாம் சொன்னாரு. இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, சுடுகாட்டுல பொணத்து பக்கத்துல போய் உட்காந்து அழுகுறாரு, வயத்துலயே மிதிச்சு எனக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு, உண்மைதான் மேடம், ஆம்புலன்ஸ்ல ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்ணாரு, ஆஸ்பத்திரியில வந்து எல்லாத்தையும் இழுத்து போட்டு ஒரே ரத்த களமாச்சு. அது உண்மைதான். அது நாமக்கல்ல கூட்டிட்டு போய் நாங்க அக்கா வச்சு பார்த்தது உண்மைதான். அப்படியெல்லாம் எதுக்கு தூக்கு போட்டாரு? அதுதான் குடிச்சு புட்டு மேடம், குடிச்சு புட்டு இந்த பிள்ளைய வந்து அடிச்சுட்டாப்ல போல. இந்த பிள்ளை என்ன பண்ணிச்சுன்னு தெரியல. குடிச்சு புட்டு ஒண்ணுமே மேல துணியே இல்ல மேடம். இந்த பாப்பாக்கா அவருக்கு ஆஸ்பத்திரியில கொட்டி போட்டிருக்கல. எங்க அக்கா வச்சு நான் 2 பேரும் தான் போறோம். 8 மணிக்கு நாமக்கல் போறோம். அப்படி கத்திட்டு கிடக்குறாரு, அப்படியே கத்துறாரு ஒரேதா. அவர் பாட்டு கால் பொண்ணு கத்துறாரு. விடிய விடிய இருந்து பார்த்தோம். டாக்டரே திட்டினாங்க, இப்படியே கத்திட்டு இருக்கான்னு. காலு கையெல்லாம் கட்டிட்டாங்க, எல்லாம் பிடிச்சி தூண்ல பிடிச்சி கட்டி போட்டாங்க, காலு கையெல்லாம் கட்டி போட்டாங்க. நாங்க என்ன பண்ணிட்டோம், வந்து வெளியே உட்காந்துக்கிட்டோம் 2 பேரும். காலு கை கட்டி போடுறதுன்னா அவரால் அவங்களால சமாளிக்க முடியல. போத வேற, அதோடதான் போத வேற. 2 பேரும் குடும்பமா இருக்கீங்க, 2 பேரும் பெண்கள். ப்ளீஸ் சொல்லுங்க, யாரு சொல்றது உண்மை? ஆமா, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. மனசாட்சி தொட்டு மணிக்கு மேடம், இது 2மே நம்ம வந்து பெத்து வளர்த்தேன். இது வந்தது நான் யாருக்குன்னு சொல்றதுன்னு நான் யாருக்குன்னு சொல்லாதீங்க. 2 பேருமே அனுசரிச்சு போக சொல்லுங்க மேடம். 2 பேத்து மேலேயும் தப்பு பண்ணறது யாருமா? இவர் பண்றாரு. நீங்க சொல்லுங்கம்மா. அவர் மேல தப்பு இருக்கு மேடம். ஆனா இவர் மேல தப்பு இருக்கு. மேல தப்பு இருக்கு இல்லைங்களா? என்ன மாதிரி தப்பு இருக்குமா? என்ன தப்பு இருக்குன்னா, குடிச்சு விட்டு வம்புழுக்கிறாரு, வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு, இப்படியே ஊரை சுத்தி வந்து திங்கிறாரு. அது இல்லாம இதுகிட்ட காசு வாங்குறாரு. அந்த 11,000 கொடுத்த தடமை வண்டிக்கு தடமை சுடுகாட்டுல போய் பொணத்து பக்கத்துல உட்கார்ந்து அழறது என்னம்மா அது? இல்ல அதெல்லாம் ஒரு ட்ரிப் செஞ்சாருன்னு பாப்பா சொல்லுச்சு என்கிட்ட. செஞ்சாருன்னு அப்படின்னு வந்து சொல்லுச்சு என்கிட்ட. என்னம்மா? அழுவே இல்ல
நான் சொன்னேன் மேடம், அவங்ககிட்டே சொன்னேன், ஊர் தலைவர் வச்சு பேசினேன், இப்ப தெரியாதுங்கிறாங்க மேடம். என்னது தெரியாதுங்கிற? இப்ப கிடையாது தெரியாதுன்னு சொல்லி என்னது தெரியாதுங்கிற சொல்லுங்க. அழுகுறாரு, என்னை கூட்டிட்டு ஓடுறாரு அப்படின்னு. ஏம்மா எனக்கு சுடுகாட்டுல எழுந்திரிச்சு ஓடுறாருமா, என்னை அழுவ விட்டுட்டு ஓடுறாருமா, நான் வெளியே வந்து உட்காந்துருக்கேம்மா. மேடம் வயிற்று வலிக்குதுன்னா கூட வெளியே போக கூடாது மேடம். மேற்கால தான் மேம் கரை. நான் மிரட்டினேன் மேடம். அவுட் சைடு எனக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் தான் பேசுறாப்லையா. ஆனா பொண்டாட்டி இருக்கு, நம்ம நேர்மையா பேசுவோம்னு பேச மாட்டேங்கிறாப்லையா. கொஞ்சம் தள்ளி போய் தான் பேசுறாப்லையா. போன் வந்துச்சுன்னா. ஆனா யாரு பண்றாங்கன்னா, ஆனா இவருக்கு தெரியல. நைட்ல 12 மணி 1 மணிக்கு பண்றாங்களாம். அதெல்லாம் மாற்றே இல்லம்மா. இவர் சுடுகாட்டுல போய் உட்காந்து அழுவுறது, தூக்கு மாட்டிக்கிறது, அதான் மேடம் ஆம்புலன்ஸ் பண்ண அமக்கலாம், இந்த பொண்ணை அடிச்சு இந்த மாதிரி ஆனது, ஆஸ்பத்திரியில போய் இந்த மாதிரி பண்ண, அதெல்லாம் நீங்க கண்ணால பாத்திருக்கீங்கல்ல? எல்லாம் பார்த்ததுதான் மேடம். நான் வந்து சுடுகாட்டுல எல்லாம் போய் உட்காந்து அழுவல மேம். துணி இல்லாம கடந்தாரா ஹாஸ்பிட்டல்ல? பாத்தீங்களா? நாங்க 2 பேரும் தான் இருந்தோம். இவங்க 2 பேரும் பாத்திருக்காங்க. 2 பேரும் பாத்தியாமா? நாங்க கூட எல்லாம் பண்ணுனவர் இருக்கு. நாங்க இருந்தோம், பக்கத்துலயே இருந்தோம். இந்த பாருப்பா, உண்மையை எல்லாம் ஒத்துக்கிட்டு நீங்க உண்மையை உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்க சப்போர்ட் பண்றோம். அதை விட்டுட்டு நீங்க பொய்யே பேசிட்டு இருந்தீங்கன்னா. இல்ல மேம், நான் பொய் பேசல மேம். நீங்க எது வேணா எங்க அம்மாய்க்கு மட்டும் போன் போட்டு நீங்களே கேளுங்க. அம்மா எல்லாம் கேட்காத, அம்மா எல்லாம் நாயக்காரங்க கிடையாது. நீங்க பேசு. நீங்க வந்து உண்மையிலுமே கண்ண எதிரே இருக்காங்க. இதை விட என்ன? எங்க அம்மாயை ஒரு நிமிஷம் கேளுங்க மேம். உங்க காலு பட்டு உங்க அம்மைய குடும்பம் நடத்துறாங்க. இல்ல அம்மாயி குடும்பம் நடத்துறாங்க. அம்மாயி கொண்டாந்து அந்த நைட் நாமக்கல்ல போட்டு வந்தாங்க. இல்ல அம்மாயி கொண்டாந்து அந்த நாமக்கல்ல போட்டு நாளைக்கு நீ படி படுத்துக்க, 4 பேரை வச்சு பண்ணானுங்க, அப்ப தெரியாது விட்டுறியா உன் மண்ணாட்டியா? இப்படிதான் சுயநலம் இல்லங்கிற. நாமக்கல்ல கொண்டாந்து அம்மாயி கறி எடுத்து போட்டுட்டு வீட்டுக்கு கூடி அந்த பொம்பளை ஒருத்தர் இல்ல மேடம், மாமியார் அதே ஒத்துக்கிறேன் மேடம். இவங்க சொந்த பந்தம் யாருமே இல்ல. நாங்க அக்கா தங்கச்சி 2 பேரு, என் புள்ள, யாருமே வர மாட்டாங்க மேடம். நாங்க தான் மேடம் விடிய இருந்தோம். அப்படி இல்ல மேம், அப்படி இருந்தது இல்ல மேம். கேளுங்க மேம். இந்த கையே விடிய நாங்க தான் இருந்தோம் மேடம். 2 பேருமே கொதியில. அம்மாயி இருந்தாங்களா? அம்மா எந்த அம்மாயி இருந்தாங்க? உங்க அம்மாயி இருந்தாங்களா? விடிய இது சாதாரண சண்டைன்னா நம்ம சேர்த்து வச்சிடலாம். இது அப்நார்மலா இருக்கு. சுடுகாட்டுல போய் உட்கார்ற இந்த பொண்ணை வயித்துல மிதிக்கிறது, உட்கார்ந்து அழுவல மேம். நீங்க வேணா ஃபோன் பண்ணி கேளுங்க மேம். ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணி கேளுங்க மேம். எல்லாம் தப்பாவே இருக்கு. இத்தனை போய் சொன்னதான் எங்க அம்மா பொண்ணு தெரியும் சொன்னாங்களா உங்கள்கிட்ட? அப்புறம் ஏன் இத்தனை போய் சொல்லி கட்டிப்பா? உங்கள்கிட்ட 5 லட்சம் பணம் கிடையாது, நகை கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன் அவ்வளவு போய் சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு போனா? நகை தான் இல்ல, எல்லாமே இல்ல. நான் விசாரிச்சுட்டேன். 3 லட்ச ரூபா பணம் இருக்குன்னு சொல்லி போய் சொன்னீல. பேங்க்ல 3 லட்ச ரூபா பணம் இருக்குன்னு சொல்லி சொன்னீல. அத வந்து பாஸ்புக் வாங்கிட்டு வந்து சொன்னாங்கல்ல, நீ வாங்கிட்டு வந்து குடுத்தியா கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி? சொந்த பைக் இருக்கு நீங்க. பேசுறதெல்லாம் பொய் வேற. அதுல நான் என்ன சொன்னேன், இருந்தது போனது போயிட்டுங்க, இனிமே சம்பாதிக்கிறது நம்ம சாப்பிடலாங்கன்னு சொன்னா இல்லையா? நீ ஹாஸ்பிட்டலுக்கு வா, செக்அப் பண்ணு சொன்னியா இல்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு கூப்பிட்டியா இல்லையா? அந்த அளவுக்கு நடத்தாங்க. அவன் கூட அப்ப எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டேன்? எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டாரு? அவர் தான் மேடம் கூப்பிட்டாரு, வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். எதுக்கு தெரியல மேடம், செக்அப் பண்ணும் வா ஒண்ணு அப்படிங்கிற அப்படின்னு. அப்ப எதுக்கு நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டேனியா? அப்ப எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டீங்க? நான் வந்து என்னோட உடம்பு ரொம்ப முடியலன்னு சொல்லி வகுத்தோடு பிடிச்சி வயித்தால போனுச்சு மேம். அப்போது கூட வாங்க அப்படின்னு வரவே இல்லை இவங்க. வேணுமா கேளுங்க மேம். இப்போ வந்து இவங்க ரொம்ப பொய்க்கு மேல போய் பேசிட்டு இருக்காரு. இவர் கூட எப்படி இந்த பொண்ணை அனுப்புறது? இல்ல மேம், உண்மையை சொன்னா ஏதோ தப்பு பண்ணிட்டேன், உண்மையை சொன்னா சேர்த்து வைக்கலாம். இப்படி ஒரு பையன் கூட எப்படி அனுப்புறது? நடந்ததான் மேம் சொல்றேன். நீங்க வேணுமா போன் பண்ணி ஒரே நிமிஷம் எங்க அம்மாய்க்கு வேணும் என்னத்து கேக்குறாங்க? தாய்ப்புல வந்து குடும்பம் நடத்து வர வேண்டியதானு கேட்டாங்க மேம். நான் வந்து சொல்லாம என்ன கேட்க சொல்றீங்க அம்மா கிட்ட? என்ன அம்மா கேக்குறாங்க? நான் வந்து அந்த பையன்கிட்ட பேசுனது உங்க குடும்பம் தான் கெடுக்குது என் பிள்ளைய. பேசாம 5 லட்சம் ரூபாய் இருக்கு பேங்க்ல சொன்னீங்க. எவ்வளவு வச்சிருக்க பேங்க்ல? ஐசிஐசி பேங்க்ல இருக்கு மேம். எவ்வளவு? 3 லட்சம் ரூபாய் இருக்கு மேம். இப்போ இருக்கா? இப்போ இருக்கு மேம். மேனேஜர்ட்ட தான் மேம் எல்லாமே. மேனேஜர் அடிச்சுட்டேன் மேம். கம்பெனில இருக்கும்போது நான் அதுல சேர்த்து கொஞ்சம் போட்டு வச்சிருந்தேன் மேம். அவர் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் மாதிரி போட்டு தரேன், நீ எடுக்க முடியாத அளவுக்கு. நீ வந்ததுக்கு அப்புறம் எந்திரிச்சு போப்பா. மேனேஜர் ஜாயிண்ட் அக்கௌண்ட் காசு சும்மா தேவையில்லாம போய் பேசிட்டு உண்மையிலே மேம் பாருங்களேன் என்ன பேசுறாருன்னு. மேனேஜர் பேர்ல ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல 3 லட்சம் ரூபாய் போட்டு வச்சிருக்காராம். எந்த கம்பெனி, எந்த மேனேஜர்? நம்பர் கொடு. நம்பர் வீட்ல இருக்கு மேம். நோட்ல தான் மேம் இருக்கு. 3 லட்சம் ரூபாய் பேர் ஜாயிண்ட் அக்கௌண்ட் மேனேஜர் மேல போட்டான். எந்த பிரான்ச்?
திருப்பூர் மேம். ஐசிஐசியா? ஆமாம் மேம். கூப்பிடுங்க. மேனேஜர் பேர் என்னது? மேனேஜர் பேர் சுரேஷ் மேம். உங்க பேரு? என் பேர் வினோத் மேம். உங்க 2 பேரும் ஜாயிண்ட் அக்கௌண்டா? ஆமாம் மேம். பேங்க கூப்பிட்டு கேட்கலாமா? கேளுங்க மேம். கூப்பிடுங்க. இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? தெரியுமா? என்ன மேம்? உனக்கு மேனேஜருக்கு தானே தெரியும். மேனேஜருக்கு தான் தெரியும். பேங்க் எப்படி தெரியும்? அவரு போட்டு இது பண்ணி அவர் கொடுக்கும்போது பண்ணா அப்ப அவர் தானே பண்ணணும். எப்படி நீ உனக்கு அக்கௌண்ட் இருக்குதாங்க? அவர் மூலியமா தான் மேம் பண்ணணும். அவர் மூலியம்னா? அவர் போட்டு தரேன், நான் போட்டு தரேன், நான் போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் மேம் கூட்டா போட்டுட்டு கூட்டா போட்டுட்டு நீங்க சொல்லி கொடுங்க. இல்ல அப்படி சொல்றாப்புல, அப்படி கூட்டா போட்டிருக்கேன்னு. கூட்டா போட்டுனா 2 பேரோட பேரும் இருக்கும்ல. ஆமாம் மேம். அவரு தான் மேம். நான் சம்பளம் வாங்கினா அவர்கிட்ட கொடுத்துருவேன். அவர் தான் மேம் போட்டு வருவாரு. சும்மா வெட்டி பேச்சு பேசாத தம்பி நீ. சும்மா சும்மா வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு இருக்காத. பாவற கதையை பாரு. ஐசிஐசிஐல விசாரிச்சாச்சு, அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டும் கிடையாது. இவர் சொல்றதெல்லாம் சுத்த போய். அவ்வளவு போய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்காரு. இல்ல மேம். சரி, மேனேஜர் நம்பர் கொடு. மேனேஜர் நம்பர் வீட்ல இருக்கு மேம். நோட்ல தான் எழுதி வச்சிருக்கேன் மேம். காசு 3 லட்சம் ரூபாய் கொடுத்து வச்சிருக்கேன், நம்பர் கூட கிடையாது. இல்ல மேம். அவரோட நம்பர் நோட்ல தான் மேம். செல்போன் இருக்குல்ல, செல்போன்ல நம்பர் இருக்கா? இல்ல மேம். புதுசு சிம். எப்படிங்க இதெல்லாம் நம்பருது சொல்லுங்க. புது சிம் தான் மேம். பைக் இருக்கு சொல்லி பைக் 5000 ரூபாய் தான் டியூ கட்டி இருக்காரு. இல்ல மேம். அது போச்சு. 25000 ரூபாய் கட்டிருக்கேன் மேம். 25000 ரூபாய் கட்டிருக்கேன். பில் இருக்கு இல்ல மேம். மேடம், அது இப்ப கட்டினதா இருக்கும் மேடம். புக் எடுத்து பாருங்க, இதெல்லாம் இருக்கு. படிச்சு பார்த்தா வந்திருக்கேன். இல்ல மேடம். வேணுமா நான் எடுத்துட்டு வந்து தரேன் மேம். 3 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காராம். அவரோட நம்பர் கூடவா இருக்காது? இல்ல மேம். சுரேஷ் வீடு எங்க இருக்கு? அவர் வந்து மதுரைங்க மேம். 12வது படிச்சிருக்கேன்னு சொன்னார் மேடம். எத்தனாவது படிச்சிருக்கீங்க மேடம்? எத்தனாவது படிச்சிருக்கீங்க? நானுங்களா மேம்? நான் 6வது முடிச்சிருக்கேன் மேம். நான் எம்ப்ராய்டிங் போய் டிசைனிங் போட்டு கத்துக்கிட்டேன் மேம். 12வது படிச்சிருக்கீங்க சொன்னீங்க. அப்படியெல்லாம் சொல்ல மேம். எத்தனாவது சொல்லி பொண்ணு கேட்டாரு? 10வது முடிச்சிருக்கேன் சொன்னீங்க. படிச்சதெல்லாம் என்கிட்ட சொல்லடா. 10வது முடிச்சிருக்கேன். ஏன் போய் சொன்னீங்க? படிச்சதெல்லாம் என்கிட்ட இல்ல மேம். நான் டிசைனிங் போட்டு கத்துக்கிட்டேன் மேம். அதுக்கப்புறம் அங்க போய் திருப்பூர்ல. எத்தனாவது 10வது படிச்சிருக்கேன் ஏன் போய் சொன்னீங்க? இல்ல மேம். இந்த சர்டிபிகேட் வச்சு சொன்னேன் மேம். எந்த சர்டிபிகேட்? இந்த டிசைனிங் போடுறோம்ல மேம். டிசைனிங் 10வது ஒண்ணா? இல்ல 10வது முடிச்சேன்னு சொல்லி தான் மேம் டிசைனிங் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதுக்காக மேம் அது போய் கத்துக்கிட்டேன் மேம். மதுரையில இருக்கிறது ஏன் திருப்பூருக்கு வேலைக்கு வந்தாரு? திருப்பூர்ல தான் மேம் வேலை செஞ்சாரு. ஸ்ரீ கௌதம் டெக்ஸ். இப்ப எங்க இருக்காரு? இப்ப அங்கதான் மேம் இருக்காரு. எங்க இருப்பாரா? எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க பேசிட்டு? நான் இப்ப பேசி இப்போ 1.5 வருஷம் ஆகுது மேம். 1.5 வருஷமா 3 லட்சத்தை பத்தி மறந்துட்டீங்களா? இல்ல மேம். அப்பப்போ கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன் மேம். அவரு இப்போ வெளியே போயிருக்காரு, ஊருக்கு போயிருக்காருன்னு தான் மேம் சொல்லுவாங்க. ஃபோன் அந்த சரி, அவர் ஐசிஐசில வேலை பார்க்கறாரு சொன்னீங்கல்ல? வேலை இல்லை மேம். அவர் வந்து அவரு அக்கௌண்ட் இருக்கவும் அவரு போட்டு தரேன்னு சொல்லி நான் சம்பளத்தை கொடுத்துருவேன் மேம். அவர் தான் மேம் போடுவார். 3 லட்சம் ரூபாய் அந்த அக்கௌண்ட்ல இருக்கு. 1.5 வருஷமா நீங்க அவர்கிட்ட பேசல மேம். தொடர்கிறது. ஒரே ஒரு ஃபோன் கால் உன்னோட மேனேஜருக்கு அந்த 3 லட்சம் ரூபாய் மட்டும் அவர்கிட்ட இருக்குன்னு நீ ப்ரூவ் பண்ணு மேம். அது வீட்டில் தான் மேம் இருக்கு. அந்த நோட்டில் தான் மேம் எழுதி. யாரில் இருக்கா வீட்டில்? வீட்டில் யாருமே இல்லை மேம். சாவி என்கிட்ட தான் மேம் இருக்கு. எங்க அம்மாயிட்ட மட்டும் கேளுங்க மேம். எனக்கு யார்கிட்டயும் பேச வேண்டாப்பா. அம்மாயிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. கல்யாணம் புதுசுல அவங்ககிட்ட போய் பணம் வாங்கிட்டு இருக்காங்க மேடம். எனக்கு சொல்லல மேடம். கல்யாணம் புதுசுல அவங்ககிட்ட போய் பணம் வாங்கிட்டு இருக்காங்க மேடம். உங்க அம்மாட்டியா? நான் சொன்னேன் மேடம், எங்க போறேங்கிறதுக்கு நான் பையனோட ஊர் சுத்த போறேன் அப்படின்னு. சரி, அம்மா போட்டிருக்குங்க மேடம். அம்மா படுத்திருக்காங்க. அங்கதான் அவங்க பேசிட்டு இருக்கு. அப்ப இல்ல மேடம் நீதான் சொன்னதானே 3 லட்சம் இருக்கு 4 லட்சம் இருக்கு. நீ சொன்னதுதான் உண்மைதான். நான் வாங்கி கொடுன்னு சொன்னா இல்லையா? அந்த புக்கை கொடுன்னு சொன்னா இல்லையா? இன்னும் என்னமோ பேசிட்டு இருக்கிற. என்ன ஆயிருக்குன்னா, இந்த பொண்ணுக்கு வினோதுங்கிறவரோட ஒரு சின்ன ஒரு அஃபேர் இருந்திருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த விஷயத்த சொல்லி சண்டை போட்டிருக்காரு. சண்டை போட்டு மெதிச்சதுல அந்த பொண்ணுக்கு அபார்ஷன் ஆயிருக்கு. ரத்தத்தை பார்த்தோன்னா பயந்துட்டாரு. போய் தூக்க மாட்டாரு. ஒரு சீன் போட்டிருக்காரு. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இவர் சீன் போட்டுட்டாரு. அது போக என்ன பெரிய கஷ்டமான விஷயம்னா, இந்த பொண்ணுக்கு இன்னும் அவரோட கான்டாக்ட் இருக்குன்னு காமிக்கிறதுக்காக, எல்லாருக்கும் முன்னாடி ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக இவரே இந்த பொண்ணோட போன்ல இருந்து அவருக்கு போன் பண்ணியிருக்காரு. 8 மிஸ் கால் அடிச்சு அந்த பையன் இந்த பொண்ணை கூப்பிட்டு திட்டி இருக்காரு. இவ்வளவு கிரிமினல் வேலை பண்ணிருக்காரு. நான் போன் மிஸ்டு கால் விடல மேம். இப்ப நாங்க பேசணும் வினோத்கிட்ட. அவர் என்ன சொல்றாருன்னா, 8 மிஸ் கால் வந்திருக்கு இந்த பொண்ணோட போன்ல இருந்து. இந்த பொண்ணு பண்ணல, இவர் பண்ணி. இல்ல மேம், நான் பண்ணல மேம். இவளுக்கு தொடர்பு இருக்குன்னு ப்ரூவ் பண்ணறதுக்காக அப்படி பண்ணியிருக்காரு. இல்ல மேம், நான் பண்ணல மேம். எங்க அம்மாயி எங்க சித்தி எல்லாம் வீட்ல அவுட் ஸ்பீக்கர் போட்டு. இன்னொரு விஷயம், எதுக்கு அம்மாயிட்ட பேசுங்க சொல்றாருன்னா, இந்த பொண்ணுக்கு அந்த கால் வரும்போது ஸ்பீக்கர்ல போட்டு அவங்க முன்னாடி பேச வச்சிருக்காரு. இவரும் கூட இருந்திருக்காரு.
இவங்க பேசல மேம், அப்படியாம்மா? இவங்க எல்லாம் பேசல மேம். ஆள் வச்சு மிரட்டிருக்காரு. இப்ப நான் சொல்றதெல்லாம் உண்மைதானே? உண்மைதான் மேடம். இல்ல மேம், நீங்க ஆனா ஆள் கூட கேளுங்க வேலை செய்யறவங்க வச்சு அவர் இன்னும் மிரட்டிட்டு இவ்வளவு இருக்காரு. இன்ஃபர்மேஷனும் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. பேசி பேசி பார்த்ததுல இதெல்லாம் உண்மை. அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, இன்னும் 2 பிள்ளைங்க இருக்காங்களே, அவங்க வாழ்க்கைய பார்த்துட்டு இந்த பொண்ணு எப்படியாவது போய் வாழட்டும், லாபமோ நஷ்டமோ அவனோடய போய் வாழட்டும் சொல்றாங்க. இவ்வளோ திருட்டி வேலை பண்ணி சீனை கிரியேட் பண்றவரு இல்ல மேம். எப்படி நம்பி இந்த பொண்ணை அனுப்புறது? அம்மா லைன்ல இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசுவோம். ஹலோ ஹலோ. சொல்லுங்கக்கா. அம்மா, நீங்க ஈஸ்வரியோட கணவர் வினோதோட அம்மாயி பேசுறீங்களா? அவங்க பொண்ணு பேசுறேங்கக்கா. அம்மாயி இருக்காங்களா? அம்மா வீட்டுல இருக்காங்க. இந்த போய் குடுக்கவா? இல்ல, நீங்களே பேசுங்க. சரி, இந்த பொண்ணோட போன்ல இருந்து போன் அடிச்சீங்களா அந்த வினோதுக்கு? இவே அந்த பையனுக்கு ஒரு பையனுக்கு போன் பண்ணி பேசுனியா? யாரு பேசுனாங்க? இந்த பொண்ணு கூப்பிட்டுச்சா இல்ல இந்த பையன் கூப்பிட்டானா? இவன் வினோத்து தான் கூப்பிட்டான் அந்த பையனுக்கு. சரிம்மா, நன்றிம்மா. சித்தி, ஹலோ, கேளுங்க மேம், முழுசா கேளுங்க மேம். எல்லாரும் மடையன் நினைச்சுக்காது. இல்ல மடையங்க இல்ல. பண்றதெல்லாம் நீயே அயோக்கியத்தனம் பண்ணிவிட்டு இருக்கிறவங்க மேல தின்னுகிட்டே இருக்கியா? நீ முழுசா கேளுங்க. உரிச்சு எடுத்துருவானுங்க. ஒழுங்கா இருந்துக்கா. அம்மா, நீங்க அங்க போய் உட்காருங்கம்மா, பாப்பா பக்கத்துல உட்காருங்க. என்ன திருக்கி அடிச்சிருச்சு இந்த பிள்ளை. ஆமா, இந்த பிள்ளைங்க மேலேயே பழைய போடுங்க. அம்மா உட்காருங்க. இல்ல சித்தி, என்னதான் அவமானங்கிறீங்க? நான் ஏதாச்சும் ஹோம்ல சேர்ந்து நான் உங்களுக்கு நான் சம்பாரிச்சு போட்டுருக்கேன் சித்தி. நான் ஊர்ல இருந்தா சித்தி உங்களுக்கு அவமானம். என் வாழ்க்கைய பார்க்க மாட்டேங்கிறீங்க. வாழ்க்கைய பாக்க இல்ல, 2 பிள்ளைங்க நல்லா வாழ்ந்து இல்ல சித்தி, 2 பிள்ளைங்க நல்லா வாழ்ந்து காசு இருக்காதா? இல்ல, அது பத்தி காசு பிள்ளைங்களை வச்சிருக்கேன். நானும் கஷ்டப்பட்டு வச்சு கண்டுக்கிறாங்களா? ஒரு மாசத்துக்கு அக்கா பேக்கிறேன். ஐயே, அப்பாவை கூப்பிட்டு மேடம் பேசிட்டியா? சாமி, 2 பிள்ளைங்க நல்லா அப்பா என்ன சொன்னாரோ கட்டுப்படி சாமி. நான் சரி மித்தவங்க மாதிரி பூ வைக்கணும், போட்டு வைக்கணும், புருஷன் சந்தோஷம் பேசணும். எனக்கு ஆசை இருக்காத சித்தி. அப்பா பாரு, என்னை பார்க்க பேசுறீங்க. எனக்கு இந்த வாழ்க்கையா முடிஞ்சு போச்சு. இல்ல சாமி, என்னை பார்க்காத, அப்பாவை பாரு. நீங்க 2 பேரும் வெளியே இருங்க. அப்பாவை பாருங்க. இது பாருங்க, உங்க மனைவி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க பண்ண தப்பை ஒத்துக்கிட்டு அவள்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா அவ உங்களை மன்னிச்சிடுவா. மேடம், நான் அவளை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போங்க. இல்லை மேடம், நான் ஏற்கனவே காலில் விழுந்துட்டேன். உங்ககிட்ட சொல்ல ஒரு நாள் நான் காலில் விழுந்து நான் கேட்டுட்டேன். நான் பண்ண தப்பு தான் ஈசு, நான் தப்பு பண்ணியிருந்தேன். என்கிட்ட பேசாதீங்கங்க. நான் யாரும் இல்ல, உங்க மனைவி. அவங்கள்ட்ட பேசுங்க. ஈசு, இனிமேல் பண்ண மாட்டேன் ஈசு. நான் இருக்கேன். நான் நிஜமா உங்க பேச்ச நம்பலங்க. உங்களுக்கு ஒருத்தங்க கூட நான் அத்தனை பேர் அடிச்சு என்ன ஒருத்தங்க காப்பாத்துல நீ கூட ஒருத்தங்க வரல. ஏன்னா அந்த ஊருக்காரங்க உன்னைய ரவுடிங்கிறாங்க. வீட்டு வாசல மிதிக்க மாட்டாங்க. சந்தேகம் அனுப்பிட்டு எப்படி பின்னாடி வந்த? இல்ல ஈசு, நான் எவ்வளவு கேட்டுதானே வந்தேன் ஈசு. எனக்கு மூ தடவை விடும்போது நீ எப்படி தடவை விட்ட? நீயே சொல்லு பார்க்கலாம். மறுபடியும் மேற்கொண்டு போய் பேசாதீங்க, உண்மையா பேசுங்க. மூ தடவை விடும்போது நீ எப்படி தடவை விட்ட? நீயே சொல்லு பார்க்கலாம். கேரி பேக் போட்டு தடவி விட்டேன். ஏன்? நீ பண்ண தப்புக்கு தான் நான் உன்னை தொட விடாம நான் பண்ணேன். இப்ப சொன்னா மேடம், நாளைக்கு உனக்கு புள்ள கொடுத்தா நீ எப்படி ஒத்தி அவங்க வீட்டுக்கு போயிடும் நான் பாக்குறேன். உங்க அம்மா ஒத்தியா சாப்பிட போறாங்க. புள்ள கொடுத்தா நீ எப்படி? அவ்வளவுதான் மேடம், 1 மாசமா தொடாம வச்சிருந்தேன். இல்ல மேம். சரி, இதெல்லாம் அம்மா நம்பட்டும். நம்பிட்டு தீர்ந்துட்டு தானே மேடம். சரி, அப்படி கொடுத்து அதை தூக்கிட்டு என்னால அலைய முடியாது மேடம். இருக்க கஷ்டத்துல அதை தூக்கிட்டு அதுக்கு சாப்பாடு என்ன அடைய மேடம். ஒண்ணுமே இல்லை மேடம், எல்லாத்தையும் வித்தாச்சு. இன்னும் என்ன மேடம் இருக்கேன்ட்டு அது வந்து உசுறு இருக்கு. அது வந்து அனுபவி. தயவு செஞ்சு வாழ்க்கையில எல்லாம் செட்டில் ஆறது வரை புள்ள பெத்துக்காதேமா சொல்லிட்டு. இப்ப கூட போனாலும் எல்லாம் நல்லபடியா ஆகிறது வரை புள்ள பெத்துக்காதே. கூட வேலை செய்யற பசங்க சொல்றாங்க மேடம், எனக்கு தொடரும். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். அது வந்து அப்படிலாம் நம்மளே சொன்னது கிடையாது. தெரியவே நீங்க கேவலப்படுத்திருக்கீங்க. இங்க பாருங்க, அங்க வேலை இடத்துல எல்லாம் நான் போய் பேசவே மாட்டேன் மேம். என் வேலை உண்டு, நான் உண்டு. கட்டி வச்சுட்டு நான் படுக்க வந்துடுவேன் மேம். கடைசியா நீங்க பண்ண கொடுமையெல்லாம் ஒத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்க பேசுறோம் அவள்கிட்ட. நீங்க உண்மையை சொல்லாம உண்மையை பேசாம திருந்துவீங்கன்னு நம்பிக்கை எங்களுக்கு இல்லை மேடம். நான் வந்து நீங்க ஆக்சுவலி திருந்தறதுக்கான ஏதாவது ஒரு இது இருக்குன்னா, அறிகுறி இருக்குன்னா அது உண்மையை பேசினாதான். உண்மையிலுமே மேடம் நான் தப்பு பண்ணியிருந்தேன். முன்னாடி முழுவதும் பண்ணியிருந்தேன் மேடம். இதுக்கப்புறம் பண்ணவே இல்லை மேடம். அதுக்கப்புறம் நான் பண்ணாம தான் மேம் இருக்கிறேன். இன்னும் முடியும். உண்மையிலுமே சொல்றேன் மேம், நான் இதை வந்து கட்டி போட்டு அடிச்சது கிடையாது மேம்.
ஒரே ஒரு நாள் அடித்தேன், அது ஒத்துக்கிறேன் மேம். நான் ஒரே ஒரு நாள் தான் அடித்தேன், நான் இல்லைன்னா சொல்ல. அவங்க சொன்ன வார்த்தைனால தான் நான் அடித்தேன். தூக்க மருந்தையும் கொடுத்தீங்க? தூக்க மாத்திரை ரொம்ப உடம்பு வலிக்குதுங்க, தூங்க முடியல அப்படின்னு சொல்லவும் தான் நான் தூக்க மாத்திரை ஒரே நாள் தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் தான் போட்டு நானே தூங்கிக்கிறது. கை வலிக்குதான் மேடம் சொன்னேன். இவர் ஒன்று அரசா யாரோ அக்காவுக்கு ஃபோன் பண்ணாங்க, மாத்திரை வேணும். அப்புறம் என்னடா மாத்திரை சொன்னா உடனே வெளியே போயிட்டாரு. மாத்திரைன்னு சொல்லிவிட்டு போட்டாரு, அவ்வளவுதான். ஆனா தொடர்ந்து 3 நாள் போட்டாரு. இல்ல மேம், தொடர்ந்து 3 நாள். அடுத்த நாள் இவர் தண்ணி சாப்பாட்டுக்கு வந்து போற மேடம், இவர் மட்டும் கிளாஸ்ல வச்சுக்குவாரு, நமக்கு மட்டும் சொம்பளுக்கு இவர் கிளாஸ்ல வச்சுக்காரு. 3வது நாள் தான் யோசனை பண்ணேன், 10 மணிக்கு எந்திரிக்குமே, என்னைக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு எல்லாத்துக்கு முன்னாடி சாணி கரைச்சி போட்டு குழம்பு விட்டுற மாதிரி ஒரு நாள் நான் தண்ணி குடிக்காம சாப்பிட்டுட்டு வெளியே போய் தண்ணி குடிச்சேன் மேம். அப்பதான் நான் கண்டுபிடிச்சேன். அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன், தண்ணியில கலந்து கொடுத்தாரு. என்னைக்குமே அப்படி எல்லாம் இல்ல மேம். என்ன எங்க அக்காவை வேணுமா இல்லை மேம், ஒரே ஒரு நாள் தான். நான் யார்கிட்டையும் அப்படிலாம் இல்லை மேம். உடம்பு வலினா தான் எங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன், நான் போய் மாத்திரை வாங்கிக்கடா அப்படிங்க. தெரியாதனமா ஆம்புலன்ஸ்ல படுத்துட்டு இருக்கும்போது உங்க காலு பட்டு அவளுக்கு அபார்ஷன் ஆச்சுன்னு அவ ஒத்துக்கட்டும். அனுப்பி வைக்கிறேன். எங்களுக்கு நல்லா தெரியுது இவர் சொல்றதெல்லாம் போய் சீன் கிரியேட் பண்றாரு தப்பிக்கிறதுக்காக, நல்லா தெரியுது. வந்த உட்கார்ந்ததுல இருந்து இப்ப வர அவர் பொய்ய மட்டும்தான் பேசுறாரு. ஒண்ணு இல்லைன்னா வைஃப் வருவாங்க, இல்லைன்னா நான் போய் தூக்கு போட்டுருவேன்னு வந்து உட்காந்தே பிளாக்மெயில் பண்ணாரு. இப்ப இதெல்லாம் தெரியுமா, ஆனா திருந்துறேன்னு சொல்றாரு. நீ நம்பி போறியா? ரொம்ப அந்த ஊர் தலைவர் பேசி விட்டாங்க, எங்க ஊர் பேசி விட்டாங்க. எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லைங்க, எனக்கு பிடிக்கல நீங்க பண்ணது. எங்களால உங்களை மன்னிக்கவே முடியாது. நீங்களா ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தி இருக்கீங்க. என்னால ஏத்துக்கவே முடியலைங்க. அந்த பொண்ணை ஏத்துக்கிட்டாங்கன்னா தாராளமா கூட்டிட்டு போங்க. அவர் திருந்துறேன்னு சொல்றாருமா, ஒரு வாய்ப்பு கொடுக்குறியா? அவங்க ஊர் தலைவர் சொல்லிட்டாங்க. நான் 2 தடவை பேசினார் மேடம். 2 தடவை நீ போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துருனாரு. அவர் பேச்சுக்கு இவர் கட்டு வரல, ஊர் தலைவர் பேச்சு கட்டு வரல. எங்க மாமா பேசினா அவர் பேச்சு கட்டு தரல, எங்க அம்மா பேச்சு கட்டு தரல, எங்க ஊர் தலைவர் பேச்சு கட்டு யாருக்குமே அடங்க மாட்டேங்க. அதான் மேடம் புறப்பட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டேன். அழுதுட்டே போறேன் மேடம். பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு மேடம். கொண்டாடி ரோட்ல அழுதுட்டே தலை விரிச்சு போட்டு போலீஸ் போறேன் மேடம். அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்ல, செத்து போயிரு, உன்னால என் 3 பிள்ளைங்க வாழ்க்கை போகுது, செத்து போயிருங்கிறாங்க மேடம். அக்காக்கு இன்னைக்கு நேற்று காலைல போன் பண்ணி, அக்கா வந்துட்டேன்க்கா மன்னிச்சிருங்க அக்கா அப்படிங்கிறேன். அங்க போனதுக்கு நீ செத்து போன, இப்ப 4 நாள் அள்ளி போட்டு போயிரு, ஏன் எங்க ஊர் மானத்தை வாங்குற அப்படிங்கிறாங்க மேடம். எல்லாம் செத்து போயிருங்கிறாங்க மேடம். முன்னாடி சீனு ஊத்திட்டேன் மேடம். இவருக்கு முன்னாடி அம்மாவும் அம்மா இருக்காங்க. இதோட வாழ்க்கையில் எல்லாரும் இப்படியே ஒப்படைச்சிட்டு போறீங்க, எனக்கு பயமா இருக்குது. சீமனை ஊத்திட்டேன் மேடம். ஊத்திட்டு பொழிச்சுக்க போறேன். என் சின்ன தங்கச்சி கட்டி பிடிச்சிடு, பாக்கா நம்ம ஒன்னா செத்துறலாம் அப்படின்ட்டு அழுகுறேன் மேடம். பழைய சீமனை ஒன்னும் பண்ணாது, பாத்துருக்க மேடம். வாய மூடு, வாய மூடு. என் அக்காவை நான் காப்பாத்தி போறேன், உன் வேலையை பார்த்துட்டு போடான்னு. என்ன வயசு இருக்கு? 8 9 படிக்கிறாங்க மேடம். அது தண்ணி தூக்கிட்டு நான் ஊத்த போனேன் மேம். அவங்க தான் உன் வேலையை பார்த்துட்டு போ. என் தங்கச்சி எங்க அக்கா நான் காப்பாத்திக்கிறேன் அப்படி பத்திக்க நீ எதுக்கு சொல்ற? நீ ஒரு ஆம்பளையா? உன் பொண்ணு தானே, எப்படி வந்து நீ காப்பாத்தி? சின்ன பொண்ணு பேச தண்ணி தூக்கிட்டு போனேன் மேம். அவங்க தான் மேம் ஓடினாங்க. நான் உண்மையிலே நான் அம்மா அழுல மேடம். ஐயோ புள்ள சீமை ஊத்தி போறான்னு முடியாதுல மேடம். என் தங்கச்சி வந்து கட்டி பிடிச்சி கொளுத்துக்க நம்ம போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க மேடம். இன்னும் பிடிக்க 3 தங்கச்சி. அம்மா அக்காவை கூட்டு வந்துருமா, ஐயோ ரொம்ப பொய் சொல்றாருமா அப்படின்றதுக்கு தங்கச்சிக்கு பீஸ் கட்ட மாட்டேன், வெளியே போடி. பிரச்சனையே இதுதாங்க, பிரச்சனையே இதுதான். ஆம்பளை புள்ள வேணான்னு பொண்ணுங்களா பெத்துக்கிறது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த பொண்ணு வீட்டுக்கு திரும்பி வந்தா மற்ற பிள்ளைங்களோட வாழ்க்கை எப்படி ஆயிடும், அந்த கவலை. யார கேவலமா பேசுவாங்க அப்படி சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறது. நேரில் நீங்க சொல்லுங்க, இவரோட அனுப்பலாமா வேண்டாமா? உங்க பதிலுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை